கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். அதிலும் நாம் ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அதிக பலன் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சீஷராகிய பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு மறுநாள் ஏரோது அவரை வெளியே கொண்டு வந்து ஜனங்களுக்கு முன்பாக கொலை செய்ய நினைக்கும் பொழுது அதற்கு முந்தின நாள் இரவிலே சபையார் எல்லாரும் பேதுருவுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். சபையார் எல்லாரும் ஒன்று கூடி ஒரே மனமாய் ஓரிடத்தில் வந்து அவர்கள் பேதுருவை விடுதலை செய்யும்படியாக தேவனிடத்தில் ஒரு மனதாய் ஜெபித்தார்கள். அப்பொழுது பேதுருவின் நிலைமை என்னவென்றால், 2 சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். காவற்காரர்கள் சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சபையார் ஜெபித்தது நிமித்தம், ஒரு மனமாய் ஜெபித்தது நிமித்தம் தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அங்கே பேதுருவை விழாவிலே தட்டி எழுப்பி அவரை அந்த எல்லா காவல்களையும் கடந்து பட்டணத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்று அறிகிறோம். நாம் ஒரு மனமாய் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் சரி, தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தந்து அந்த சூழ்நிலைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். பெந்தேகோஸ்தே என்ற பண்டிகை வந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எல்லாரும் சேர்ந்து ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அங்கே அவர்கள் ஜெபித்த போதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல சடுதியாய் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. மட்டுமல்லாமல் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததென்று பார்க்கிறோம். நாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி நாம் சபையாக, நாம் குழுக்களாக, குடும்பமாக நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அங்கே பெரிய அற்புதங்கள், இம்மைக்குரிய அற்புதங்கள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய மறுமைக்குரிய அற்புதங்களும் நடக்கும் என்பது தான் உண்மை. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இயேசு சொன்னார், அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எத்தனையோ காரியங்களுக்காக கலங்கி கொண்டிருக்கிறோம். நாம் 2 பேர் சேர்ந்து ஒருமனப்பட்டு தேவனிடத்தில் கேட்கும்போது அது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் நமக்கு உண்டாகும் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். நிச்சயமாகவே இது உண்மையான வார்த்தை. வேத வசனங்கள் எல்லாம் உண்மையானவைகள். இயேசு சொன்னது அப்படியே இருக்கும். ஆகவே நாம் ஜெபிக்கும் பொழுது எந்த காரியத்தை குறித்தாகலும் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலே போதும் என்று தேவன் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் ஒரு மனதோடு ஜெபிப்போம், சேர்ந்து ஜெபிப்போம். ஜெப குழுக்களாக ஜெபிக்கும் பொழுது அவைகளை நாம் உதாசீனப்படுத்தாதபடி ஜெப குழுக்களாக ஜெபிப்போம். தனி ஜெபமும் பண்ண வேண்டும். ஒரு மனதோடு நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தின் வல்லமை வேறு, பலன் வேறு. நிச்சயமாகவே தேவன் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் நீங்கள் எங்களுக்கு செய்வீங்க என்று சொல்லி சொன்னது போல நாங்கள் ஒரு மனமுள்ளவர்களாக, நாங்கள் குடும்பமாக, சபைகளாக, ஜெப குழுக்களாக சேர்ந்து ஜெபித்த தேவனிடத்திலிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.